காலமும் வேலை வேலைன்னு போகிறான். 6ஆம் இடம் என்பது ஒரு உத்தியோகம். அப்போ வேலை வேலைன்னு போய்கிட்டே இருக்கார். அவருக்கு இடைவிடாது உழைத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா 5ஐ இயக்கினால் 5 இயங்கினால் 5ஐ இயக்கினால் 5 இயங்கப்படுமே. ஆனால் 5 என்பது என்ன? விளையாட்டு. 5 என்பது என்ன? காதல். 5 என்பது என்ன? இசை. இசை அப்படி இருக்கும்போது இயற்கை நல்லா இருக்குனாரு. அப்போ என்ன பண்ணணும்? அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு நல்ல பாட்டு. இப்போ வேலை பார்க்குறவங்களாம் களைப்பு தீர்வதற்கு சினிமா பாட்டை கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் ஓயாமல் உழைக்கிறாரு, ஆனால் உழைச்சிக்கிட்டு இருப்பார். 5ஐ இயக்கிக்கிட்டே வந்தால் 6ன்னு ஒன்று இருக்கும் பொழுது கூட 5ஐயும் சேர்த்து இணைத்து கொண்டு வந்தால் 6இன் உழைப்பின் களைப்பை அறியாமலேயே உற்சாகமாக செயல்படுவார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஒரு ரகசியங்கள் இருக்குது. அப்புறம் பாருங்கள், 7 என்பது நல்லா கவனிச்சுக்கணும். 8 என்பது விபத்து. நல்லா கவனிக்கிறது ஒரு அருமையான விஷயம் சாஸ்திரத்தில் இருக்குது. 8 என்பது விபத்து. ஒருத்தனுக்கு 8ஆம் அதிபதியினுடைய சாரத்திலையோ 8ஆம் அதிபதி பார்க்கறதுலையோ ஒரு 4ஆம் வீடோ ஒரு 2 வீலரோ ஒரு புதனோ இப்படி தொடர்பு ஏதோ ஒரு வரும் பொழுது ஒரு விபத்தில் இருக்குன்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவங்க மனைவி ஒரு கல்யாணம் ஆனவனாக தான் மனைவி நல்ல கவனிங்க. 7 என்பது மனைவியை குறிக்கக்கூடியது. 7 என்பது களத்திரம். 7 என்பது அவர் குறுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனைவியை வெளில வாசலில் முன்னால் வீட்டை விட்டு வெளியே கிளம்போது நிமித்தத்துக்கும் சகனத்துக்கும் முன்னால் நின்று போயிட்டு வாங்க தான் நல்லபடியாக இருக்கும், ஒரு துன்பம் வராது அப்படின்னு சொல்லிட்டு முந்தானையை எடுத்து ஏன்னா முகத்தில் சுமனாச்சுக்கால் அப்படி தொடச்சிக்கிச்சு விட்டு சட்டையெல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்லணும்? போயிட்டு வரேன் லட்சுமி, போயிட்டு வரேன் ஆண்டாள், போயிட்டு வரேன் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மனைவிக்கு 7க்கு உரிய பவர் உலகத்திலே வேறு எங்குமே கிடையாது. 7க்கு நரசிம்மருடைய பவர் அதிகமாக உண்டு. அதனால தான் வாசல் வரை கணவனாரை வழி அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரியுதுங்களா? வெளியே போகும்போது தண்ணீர் மோந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ சொல்லிட்டு போன கணவனார் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். தாயாருக்கு அந்த பாக்கியம் உண்டு. நல்ல தாய்க்கு அந்த பாக்கியம் உண்டு. அப்போ மனைவிகிட்ட சொல்லிட்டு போகலாம். தாய்கிட்ட சொல்லிட்டு போகும்போது இவளுடைய மனைவியினுடைய 8 என்கிற விபத்து நடக்க போகுது. ஆனால் மனைவி இடைவிடாது தன் கணவனாரை எண்ணி 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 சிலந்தி வலை எச்சில் போல தன்னுடைய எண்ணங்களால் அவனை டெலிபதியில் அவனுக்கு வரவேண்டிய வினைகளை வரவிடாது தடுத்து ஆட்கொண்டு அவனை ஷேப் ஜோனில் கொண்டுட்டு வைக்கிற ஆற்றல் 7ஆம் இடத்துக்கு உண்டு. நல்ல நண்பனும் உங்களை காப்பாற்றுவான். நல்ல நண்பனும் உங்களை காப்பாற்றுவான். அதனால தான் சொல்லுவோம், வாழ்க்கையில் யார்கிட்ட வேணாலும் நெஞ்ச புழக்கலாம், நிமித்தலாம். மாப்பிள்ள என் மகட்ட மாத்திரம் நிமித்திடாதீங்க. புரியுதுங்களா? அதனால ஆமாம், அதனால் 7ஆம் இடம் என்பது 8 என்கிற விபத்தை நமக்கு காப்பாற்றும். இந்த 7 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா எப்பொழுதுமே விபத்து நடக்கும் பொழுது அந்தி சந்தியில் தான் நடக்கும். இருள் கம்மும், திடீர்னு நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது இருள் கம்பி அந்த 2பட்ட நேரத்தில் தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 8ஆம் இடத்துல ஒரு பிரச்சனையை 7 சரி செய்திடும். அப்போ 7 என்பதை மனைவி இயக்கி கொண்டு இருந்தால் 8 என்கிற விபத்து வரவே வராது. 12 என்பது ஆஸ்பத்திரி விரயங்கள். நல்ல சந்தோஷமாக நட்போட மகிழ்ச்சியாக உறவாடி இருக்கணும், உட்காந்து பேசணும். ஒரு நாளில் 12 பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு நாளில் லக்னம்னா ஜாதகருடைய குணம், 2 குடும்பம், 3 சகோதரன். தம்பி எப்படா இருக்க? நல்லா இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இல்லைண்ணே நல்லா இருக்கேனே தம்பி சொல்லுவான். சகோதரிகிட்ட பேசணும். நாளை அம்மா என்ன எப்படி இருக்கேன்னா எதுவும் வாங்கிட்டு வரவா, சாப்பிட்றியா, ஏன் இப்படி இருக்க, ரைட். 5 குழந்தைகளை கொஞ்சினால் 5 பிடித்தால் 9 நிற்கும். குழந்தைகளை திட்டுனீங்கன்னா செல்வமும் வராது, புண்ணாக்குறங்கன்னா மாறிடுவீங்க. குழந்தைகளை கொஞ்சுங்க மாப்பிள்ள, குழந்தைகளை எங்கள் பேர பிள்ளைகளை கொஞ்சுங்க.
இங்கே கொடுக்க அதுகளுக்கு பால் ஸ்வீட் கொடுக்க கொடுக்க சந்திரன் உச்சமடைவான். சந்திரன் உச்சமடைந்தான்னு கில்மா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பால் ஸ்வீட்டு, பால் பதார்த்தங்கள். அதே போல் நோயில் வந்தவன், பேய் கொண்டு போனவன்னா பசும்பால் சாப்பிட்டுட்டு போனான்னா, அருமைப்பால் எருமைப்பால் சாப்பிட்டவனுக்கெல்லாம் இந்த பற்றி வராது. பசும்பால் சாப்பிட்டால், படுக்கும்போது பசும்பால் சாப்பிட்டால் சாத்விக குணம் வரும். அப்போ 12 அழிக்கக்கூடியது 11. இதெல்லாம் உடனே சொல்லுவாங்க இது கேபியில் இருக்குதுன்னாரு. உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய சரக்குன்னு எதுவுமே கிடையாது. நான் குருமார்கிட்ட படித்தது தான். அதனால் இது அவர்கிட்ட எடுத்தார், இவர் என்கிட்ட எடுத்தாருன்னார். நேற்று உங்களுடையது, இன்று என்னுடையது, அது நாளைக்கு வேறொருத்தருடையது. அதனால் நல்ல விஷயங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றிய ஒரு அற்புதமான விஷயங்கள். அப்போ நமக்கு இதில் இன்னொரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதிகம் பேசாத மனைவி யாருன்னா அதுதான் அமைதி. அதிகம் பேசாத மனைவி அமைதி. அது லக்கணத்தில் கேது, சுபக்கிரகம் பார்த்தால் 5, 9 கூடையவன் பார்வை இருந்தால் மனைவி பேசவே மாட்டான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படித்தான் எனக்கு மருமைகள் கட்டி கொடுத்துருக்குறோம். அதிகம் பேசாதுங்க, ஆன்மீகம் பக்தி. அதனால் மருமைங்க நல்லா பேசுவாங்க, அவங்கெல்லாம் வாத்தியார் ஆகிட்டாங்க. ஆமாம் என்று சொல்லிவிட்டு இப்படி நம்மளுடைய வகுப்பில்